போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து துணியை வந்து கட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எல்லாத்தையுமே. நான் லைனிங்கை ஒன்றா வச்சு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ஒன்றா வச்சு பின் குத்தி வச்சுருந்தேன்ல, அதை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃப்ரண்ட் பீஸை வந்து ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து இங்கே ஃபோல்டிங்கில் வச்சு நம்ம கட் பண்ணியிருந்தோம். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி கட் பண்ணி விட்டுடுறேன். இப்படி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் மடிஞ்ச இடத்துல கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 2 பீஸாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸாக இருக்கும். பேக் சைடு வந்து ஒரே ஒரு பீஸாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து பட்டன் பட்டியும் காஜா பட்டியும் வரும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. இதை அப்படியே இப்போ வந்து நம்ம துணியில் வச்சு தச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் அடியில் வந்து என்னோடய மெயின் ஃபேப்ரிக்கை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடு வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குது. என்னோடய டேபிளை பார்த்த மாதிரி இருக்குது. இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்மளோட லைனிங்கை இப்படி வச்சுக்கலாம். லைனிங்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க, இப்போது பிகினராக இருக்கீங்க அப்படின்றக்குள்ள என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாமே இதை இந்த மாதிரி பால் பின் வச்சு ஃபுல்லாமே சுற்றி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பின்னை வந்து எடுத்துடலாம். நான் இப்போ வந்து ஃபுல்லாமே பின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பால் பின் வச்சு ஃபுல்லாமே நம்ம பின் பண்ணிட்டோம். இப்போ வந்து துணி வந்து ஏன் பின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி பின் பண்ணோம் அப்படின்னா துணி நகராமல் இருக்கும். அதுக்காக தான் பின் பண்ணோம். இப்போ வந்து இந்த ஓரத்தில் லைனிங்கில் இந்த மாதிரி ஓரத்தில் லைனிங் சுற்றி ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் சைடு. இது நான் இங்கே எதுக்காக ரெட் கலர் லைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் பிளாக் கலரே கொடுத்துருக்கலாம். வீடியோவில் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ரெட் கலர் லைனிங் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த துணிக்கு வந்து பிளாக் கலர் லைனிங் தான் கொடுக்கணும். என்னப்பா ஆ
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாமே வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி ஃபுல்லாமே தையல் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் ஃபேப்ரிக் கிளாத்தை வந்து கட் பண்ணிடலாம். அப்பா நேந்து ரோட்டில் வண்டி போகும்போதுனா டக்கு டக்கு நீங்கதா சாப்பிட்டியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் திரும்பி பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில். இது வந்து பேக் சைடு. இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடும் நல்ல பக்கம் வந்து டேபிள் மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். ரைட் சைடு வந்து டேபிள் மேலே பார்த்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக சுற்றி பின் பண்ணிக்கோங்க. பேக்குக்கு பண்ண மாதிரியே தான் ஃபுல்லாக சுற்றி பின் பண்ணிவிட்டு லைனிங் மேலே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம். இப்போ வந்து லைனிங்கில் ஓரத்தில் ஃபுல்லாமே சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி சுற்றி லைனிங் சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை கட் பண்ணாமல் ஃப்ரண்ட்டோட பாதி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னொரு பாதியும் அந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னொரு பாதி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே கொஞ்சம் பட்டன் சைடு காஜா சைடு இருக்குல்ல, அது 2 ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. இது பட்டன் சைடு காஜா சைடு 2 ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இப்படி திருப்பி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் கட் பண்ணி எடுத்த அப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க துணியை. இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பார்த்துட்டோம்னா ஃப்ரண்ட்லேயும் லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஸ்லீவும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி ஸ்லீவும் ஜாயின் பண்ணிடலாம் லைனிங் மெயின் ஃபேப்ரிக். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ். இப்போ ஸ்லீவில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உள்பக்கம் வந்து தள்ளி குழியாக வெட்டியிருப்போம். இதுதான் அது உள்ளே வந்து நாச் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இந்த சைடும் இந்த ஒரு டிக் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் டிக் போட்டுக்கலாம். இது ரெண்டுமே ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு தான். நான் காட்டுறது உங்களுக்கு காட்டுறது வந்து ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு. இந்த மாதிரி டிக்கு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மாறிடும். அதுக்காக ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி டிக் போட்டு வச்சுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவுக்கு மேலே டிக்கு போட்டோம் இல்லையா, அது வந்து இப்போது நம்ம ஸ்லீவுக்கு மேலே டிக் போட்டோம். அந்த டிக்கு போட்டது வந்து நமக்கு மேல் பக்கமாக வர மாதிரி ரெண்டு சைடுமே வச்சு தச்சுக்கோங்க. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய பஃப் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ வந்து இதையே வந்து நான் பின் வச்சு குத்திடுறேன். ஃபுல்லாமே பின் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்லீவுமே இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து வீடியோ வேகமாக ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பின்னு குத்திட்டு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல பக்கம் வந்து டேபிள் சைடு இருக்க மாதிரி தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு லைனிங் மெயின் ஃபேப்ரிக் ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிட்டேன். இப்போது குத்தி வச்சுருக்க பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் நம்ம வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் வந்து சென்டரில் பாட்டம்லேயும் நாச்சு போட்டுக்கிறேன். இங்கே நாச்சு மேலே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு சைடு ஸ்லீவ் நல்ல பக்கம் வந்து டேபிளை பார்த்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரைட் சைடு டிக் மார்க் பண்ணல, அந்த டிக் வந்து மேல் பக்கமாக வர மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து 2 ஸ்லீவ்லையும் வந்து இந்த மாதிரி டிக் மார்க்கிங் போட்டேன். இதுலேயே வந்து அதுலேயும் மேல் பக்கம் தான் வந்திருக்கும், இதுலேயும் மேல் பக்கம் தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷர்ட்டோட ஹைட் வந்து எனக்கு வந்து 21 இன்ச். அந்த 21 இன்ச்சில் வந்து 4 இன்ச்சில் நான் வந்து 2 துணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு சைடு மட்டும் இதில் ஒரு சைடு மட்டும் வந்து 2ஆக மடித்து தையல் அடித்து எடுத்துகிட்டு போகிறோம். புடவெல்லாம் ஓரம் அடிக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி 2ஆக மடித்து 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது ஃபுல்லாமே ஒரு சைடு மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண போகிறோம்.
இதே மாதிரி இன்னொரு துணிலையும் வந்து நான் 2 கட் பண்ணேன் இல்லையா, அதில் ஒன்றுத்தில் போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு துணியும் 1/4 இன்ச் 1/4 இன்ச்சில் மடித்து 2 மடிப்பாக மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா துணியில் ஃப்ரண்ட்டு சைடு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டோட பக்கம் எடுத்துக்கலாம். இதுதானே நமக்கு ஃப்ரண்ட் சைடு. இந்த ஃப்ரண்ட்டு சைடை நான் இப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கணுமா? ஃப்ரண்ட்டு இங்கேருந்து நம்ம காஜா பட்டிக்கு விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் இது வரைக்கும் நம்ம வந்து காஜா பட்டி அடிக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதுலேருந்து காஜா பட்டிக்கு விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இந்த 4 இன்ச் துணி எடுத்துருந்ததில்ல நீட்டாக, அந்த துணி என்ன பண்ணலாம், நம்ம மடித்து அடித்தது 1/4 இன்ச் 1/4 இன்ச்சில் மடித்து அடித்தது இந்த பக்கம் வரணும். உங்களோட ஆமோல் சைடு வரணும். இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது தச்சு முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இங்கே இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு, இல்லைன்னா நீங்கள் இதை திருப்பி அடிப்பக்கம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், துணியோட நல்ல பக்கம் நம்ம 1/4 இன்ச் மடித்து அடித்தோம்ல, அதோட நல்ல பக்கமும் இந்த மாதிரி ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இந்த 1.5 இன்ச்சில் நம்ம வந்து இப்போ தையல் போடணும். இப்போ நான் பின் பண்ணிவிட்டு தையல் போடுறேன். பின் பண்ணிவிட்டு தையல் போட்டோம் அப்படின்னா துணி வந்து நமக்கு வந்து நகராமல் இருக்குது. இப்போ இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து நான் நிறுத்திடுறேன். இப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் வந்து நிறுத்திட்டு, நெக்குக்கு வந்து நம்ம 1/4 இன்ச் தானே கொடுத்தோம், 1/4 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இங்கே ஊசியை வந்து நிறுத்திட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணோம்ல, நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணது வெளிப்பக்கமாக போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் வரைக்கும் அப்படியே திருப்பி தையல் போட்டு வரப்போம். திருப்பி இது வரைக்கும் இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வரைக்கும் தையல் போட்டு வாங்க. தையல் போட்டுட்டு நூலை வந்து கட் பண்ணிடணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கேருந்து வந்துட்டு தச்சுட்டே வந்து இங்கே 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி ஊசியை நிறுத்திட்டு இப்படி திருப்பி தச்சுட்டு இங்கே வந்து லாக் தையல் போட்டு நான் நூலை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இங்கே மேலே இருக்கிறத கட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ஒரு நாச் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுக்கு நாச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ஷார்ப்பாக திரும்பணும், அதனால நல்லா கட் கொடுத்துக்கலாம். தையலை கட் பண்ணாமல் இந்த மாதிரி கிராஸாக கட் கொடுத்துக்கோங்க. அங்கே இருக்க துணியுமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். இந்த பின் எல்லாமே எடுத்துட்டு இப்போ நான் வந்து மேலே பிக்கிறேன். இப்போ அந்த பின் எல்லாமே எடுத்துட்டு இந்த துணியை வந்து நம்ம இப்படி இந்த பக்கம்
திருப்பி திருப்பி விட்டுக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிசர் வச்சு நல்லா இப்படி குத்தி விட்டீங்க அப்படின்னா இது வந்து திரும்பிடும் நல்லா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்படி இந்த சைடு திருப்பினா அப்படி தெரியும் நமக்கு இங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் நமக்கு. அந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த நெக் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ வந்து நம்ம திருப்பணும்னா நமக்கு கரெக்டாக திரும்பும். இப்போது என்ன பண்ணலான்னா இங்கே இப்படி இந்த பக்கமாக வச்சுட்டு உங்கள் துணியை இந்த ஓரத்தில் இந்த துணி மேலே போடக்கூடாது. இந்த துணி மேலே நம்ம 4 இன்ச்சில் துணி எடுத்து பார்த்தீங்களா, அந்த துணி மேலே ஓரத்தில் தையல் போட்டே வந்துடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து உங்கள் கத்திரிக்கோலை வச்சு இப்படி ஷார்ப்பாக அந்த முனையை வந்து எடுத்துட்டுரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சா. ஒரு சைடு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடு தச்சு எடுத்துக்கணும். இங்கே வந்து லைட்டாக இதுவாக இருக்குது, அதை இந்த ஊசி வச்சு நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் துணி வந்து நமக்கு வந்து தூக்கிட்டு இருக்கோம். இந்த துணியை நம்ம நெக்கு கூட வச்சு அப்படியே தச்சு விட்டுடலாம். காலை தச்சு அதே உள்ள போயிடும். இப்போ வந்து தச்சிட்டோமா, கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி இன்னொரு சைடை தச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இதில் வந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு தச்சுட்டு வந்துடுங்க. இந்த சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி இது இங்கே தான் 1/4 இன்ச் வருது. இங்கே நான் நிறுத்திட்டு இங்கேருந்து 1.5 இன்ச், இங்கேருந்து 1.5 இன்ச் இது வரைக்கும் இப்படி வந்துட்டு இங்கேருந்து இப்படி ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும் அந்த மார்க்கிங் மேலேயே தான் ஸ்டிச் பண்ணுவேன். இங்கே வந்துட்டு நான் இடத்தையில் போட்டுட்டு கட் பண்ணிடுவேன். நூலை கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துல லைட்டாக ஒரு கட் மட்டும் பண்ணி விட்டுடலாம். ஏன் அங்கே கட் பண்ணுறோன்னா அந்த இடத்துல கட் பண்ணால் தான் நல்லா திரும்பும், அதனால். இப்போ வந்துட்டு இதில் ஃப்ரண்ட் சைடு திருப்பி ஓரத்தையில் போட்டு வந்துடும். உங்களால் இது வரைக்கும் இங்கேருந்து ஓரத்தையில் போட முடியாது. எங்கேருந்து உங்களால் ஓரத்தையில் போட முடியுதோ அங்கேருந்து போட்டுக்கோங்க. நீங்கள் போடுற ஓரத்தையில் வந்து நம்மளோட மெயின் துணி மேலே இருக்கக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச்சில் ஒரு துணியை கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால தான் நம்மளோட ஓரத்தையில் வரணும். இப்போது இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பிட்டு சிசர் வச்சு என்ன பண்ணுறேன்னா இதை ஷார்ப்பாக வரதுக்காக இப்படி குத்திட்டு
சிசர் வச்சு வரலன்னா இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்து இப்படி நல்லா குத்தி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் இன்னொரு சைடும் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா, இங்கே பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா, இதையும் தையல் போட்டு விட்டுறேன். நெக்கு கூட ஜாயின் பண்ணி தையல் போட்டு விட்டேன். அவ்வளோதான். கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரண்ட்டு பேக் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சும்மா பின் பண்ணி வைக்கிறேன். பின் பண்ணிட்டுமா? இப்போது இது மேலே நம்மளோட பேக் சைடு எடுத்து, இது நல்ல பக்கமா, இது மேலே நம்ம பேக் சைடோட ரைட் சைடு வச்சுக்கலாம். நல்ல பக்கமோ ஒன்றா வர மாதிரி வச்சு, ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் விட்டோம். ஷோல்டருக்கு வந்து எவ்வளோ விட்டோம்னா 1/2 இன்ச் விட்டோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த 1/2 இன்ச் விட்டுமா? அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டோம். அதே மாதிரி இந்த ஷோல்டரையும், ஃப்ரண்ட்டோட ஷோல்டரும் பேக்கோட ஷோல்டரும் ஒன்றா வச்சு இந்த 1/2 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கணும். ஷோல்டருக்கு வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 தையல் போடணும். பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு 2 தையல் போடுவீங்க. நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். இந்த தையல் போட்டு முடிச்சுட்டு அப்படின்னு ஒரு தையல் போட்டுருக்கேன். இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டுமா, நான் வந்து ஷோல்டர் வந்து ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓவர்லாக் பண்ணால் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண முடியும். இப்போ ஷோல்டர் வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்டிச்சிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா, நம்ம சீமாவில் வந்து விட்டுருந்தோம்ல, அது கரெக்டாக இதை விடாமல் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டில் ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி லைட்டாக வரும். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் இந்த ஷோல்டரை வந்து ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஷோல்டர் வந்து ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டரை வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்லீவை ரெடி பண்ணி ஸ்லீவை ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு, சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம காலர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ரெடி பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவோட பாட்டமில் இதான் சென்டர். நமக்கு 2 சைடும் நம்ம வந்து எவ்வளோ விட்டோம்? 4 இன்ச் 4 இன்ச் விட்டோமா? நம்ம 4 இன்ச் விட்டோன்னா 5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் விட்டிங்கன்னா 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 4 இன்ச் விட்டனால 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலேயுமே சென்டர்லேருந்து 5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளீட்டை வந்து நம்ம பேக் சைடு வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ளீட்டை வந்து நம்ம வந்து ராங் சைடு வைக்கிறோம். இது வந்து ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு. இப்போ ராங் சைடு வைக்கிறோம் அப்படின்றதுனால இது வந்து ஃப்ரண்ட் முன்னாடி பக்கமா. இப்போ நம்ம பின்னாடி பக்கம் பார்த்த மாதிரி ப்ளீட்டை வச்சாதான் ஃப்ரண்ட்டில் திருப்பும் போது அது முன் பக்கமாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பின்னாடி பக்கம் திருப்பின மாதிரி வச்சிருக்கேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் முன் பக்கம் வரும் நம்மளோட ப்ளீட். இப்போ பின்னாடி பக்கம் திருப்பின மாதிரி ப்ளீட் வைக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே இருந்து ஸ்லீவுக்கு வந்து 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துடணும் 2 சைடு. அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்லீவோட ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 9.5 இன்ச். நம்ம வந்து 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைட்டோம் லூஸ்க்காக. 2 பக்கமும் சேர்த்து 1/2 இன்ச். அப்போ வந்து நமக்கு வந்து 10 இன்ச் வரும். நம்மளோட ஸ்லீவ் வந்து 9.5 இன்ச். அதில் ஸ்லீவ் ஓப்பன் வந்து 9.5 இன்ச், 1/4 இன்ச் 2 பக்கமும் விட்டுருக்கோம். அது வந்து 1/2 இன்ச், 10 இன்ச். நம்ம இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இங்கேருந்து இது வரைக்கும் வந்து நமக்கு 10 வருதான்னு பார்க்கலாம். நமக்கு 10.5 வருது. இப்போது 10.5 வருது. லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு ப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 10 இன்ச் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் ரவுண்ட் நமக்கு கிடச்சிச்சு. இதே மாதிரி மேல் பக்கமும் பண்ணிக்கலாம். இங்கே எந்த சைடு ப்ளீட் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி மேலேயும் அதே சைடு பார்த்த மாதிரி ப்ளீட் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? பஃப். நம்மளோட பஃப் ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ஒரு சைடு ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவில் வந்து பாட்டமில் வந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். இதுக்கு வந்து 2 இன்ச் துணி எடுத்து நம்ம வந்து மடித்து திருப்பி தைச்சிடலாம். இப்போ வந்து நான் 4 இன்ச்சில் எடுத்திருக்கேன். 2 சைடு வேணும்ல, நமக்கு 2 சைடு இருக்குது. அதனால 4 இன்ச் எடுத்து 4 இன்ச்சில் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் துணியை வந்து ராங் சைடு திருப்பியிருக்கேன். ராங் சைடு திருப்பிட்டு துணியோட ராங் சைடும் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்ல இந்த பீஸோட ரைட் சைடும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றா வர மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. ½ இன்ச்சில் தையல் போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இந்த படிமான தையல் வந்து நீங்கள் 2 இன்ச்சில் துணி எடுத்தீங்களா அது மேலே போடணும். இப்போ போட்டுடுமா? இதை அப்படியே இந்த சைடு திருப்ப போகிறோம். இப்போ திருப்பிட்டு அப்படியே இப்படி தைச்சிக்கோங்க.
இந்த மாதிரி துணியை 2 மடிப்பாக மடிச்சுக்கோங்க. 2 மடிப்பாக மடிச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 1/2 இன்ச் தான் வரும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஷர்ட்டு கூட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட ஸ்லீவ் வந்து முடிஞ்சிடுச்சு. பாருங்க, இப்படி இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து துணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாடி பார்ட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பேக் சைடு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக எதோ நான் டிக் போட்டேன் இல்லையா, இதுதான் என்னோடய ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ். இந்த ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவும் இந்த ஃப்ரண்ட் சைடும் ஒன்றா வரணும். ஃப்ரண்ட் சைடு பாடி பார்ட்டும் ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். அதுக்காக நான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி வச்சுட்டு ஸ்லீவை ஜாயின் பண்ணிடுவோம். வச்சு கரெக்டாக நம்ம 1/2 இன்ச் கொடுத்தோமா, அந்த 1/2 இன்ச்சில் வந்து தச்சுட்டே வந்துடலாம்.
ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்களா, இது வந்து பேக் சைடு வர மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஸ்லீவ் மட்டும் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஜாயின் பண்ணணும். இல்லைனா ஸ்லீவ் வந்து இழுத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து நீண்டு போயிடும். இப்போ கரெக்டாக இந்த சென்டரில் வைக்கும்போது இங்கே 2 ப்ளீட் அளவுக்கு எனக்கு துணி வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதையே வந்து நான் ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் தச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இங்கேருந்து துணியை வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டாக எவ்வளோ தூரம் வருது. எக்ஸ்ட்ரா துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பஃப் பண்ணுறோம்ல, அங்கே வந்து மடிச்சு விட்டுருவோம். இங்கே வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். இவ்வளோ துணி வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக ப்ளீட் மாதிரி பண்ணிடலாம். இப்போ குட்டி குட்டியாக ப்ளீட் வச்சாச்சு. இப்போ இது மேலேயே வந்து ஸ்லீவுக்குலாம் எப்போவுமே 2 தையல் போடணும். நான் இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கேன். இது மேலேயே இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை ஃபுல்லாமே ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். 2 சைடு ஸ்லீவ் வந்துமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். 2 சைடுமே ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாக ஓவர்லாக்கும் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஷர்ட்டோட பாட்டமில் வந்து நம்ம 1/4 இன்ச் மடித்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சைடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு பாட்டம் ஸ்டிச் பண்ணலாம். ஷர்ட்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் கொடுத்துருக்கோம். 2 இன்ச் கொடுக்கும்போது நம்ம இங்கே 2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மடிக்கு ஸ்டிச் பண்ண முடியாது நம்மளால். அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஷர்ட்டோட பாட்டமை 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பிள் கட் கொடுத்ததுனால நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு வர முடியும். நான் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இப்போது இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிடலாம் பாருங்கள். இதே மாதிரி ஃப்ரண்ட் இப்போ நான் வந்து பேக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃப்ரண்ட்டும் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த குண்டூசி எடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட்டில் இன்னொரு சைடு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபுல்லாமே ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ராங் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, இந்த 2 இன்ச்சுக்கு ஃபுல்லாமே மார்க் பண்ணி சைடெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். இப்போது நான் 2 இன்ச் இங்கேருந்து ஸ்லீவ்லேருந்து மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி 2 இன்ச் ஃபுல்லாமே மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது இந்த மார்க்கிங் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். ஹார்மோன்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன்.
அதில் ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வருதா. இப்போ இது பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு தையல் போட்டுருக்கோமா, இது பக்கத்துலேயே இன்னும் ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் ஒரு பக்கம் மட்டும் காமிச்சிருக்கேன், இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்கே நம்ம சென்டரில் இங்கே ஃப்ரண்ட்டில் பின் குத்தி வச்சிருந்தோம்ல, இந்த பின்னெல்லாம் இப்போ எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு வந்து கரெக்டாக அந்த ப்ளஸ் சிம்பிள் வருது பாருங்க. இந்த மாதிரி வந்துச்சுனாலே நம்ம வந்து ஷர்ட் கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு சைடை முடிச்சிருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடை முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் ஷர்ட்டு ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து காலர் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணணும். என்னோட காலரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச். 6 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் இங்கேருந்து இது வந்து மடிப்பு பக்கத்துலேருந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு, இங்கேருந்து மேலே வந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணி, இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்து அங்கேருந்து இந்த மாதிரி வளைவாக கர்வ் போட்டு இதை ஜாயின் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மேலே போய் இந்த சென்டர்லேருந்து இந்த கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட காலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம துணியில் வச்சு அயன் பண்ண போகிறோம். இதோட நல்ல பக்கம், இதோட எந்த பக்கம் அயன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சைடு கம்மில் இருக்கிற சைடு வந்து மின்னமின்னு இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜிகு ஜிகுன்னு இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா துணியில் வச்சு அயன் பண்ணணும். இந்த சைடு வந்து இப்படி இருக்கும். இது வந்து துணியில் பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் துணியில் நல்லா ஒட்டுற வரைக்கும் அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு துணியை வந்து வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு துணியை ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு, இது மேலே அயன் பண்ண கேன்வாஸ் வச்சு இது மேலே இந்த மாதிரி அயன் பண்ண கேன்வாஸ் வச்சு இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே நம்ம தச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இப்போது நான் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க துணியில் ரைட் சைடு வந்து மேலே இருக்குது. இந்த துணியும் ரைட் சைடு வந்து ரைட் சைடும் பார்த்த மாதிரி வச்சு கேன்வாஸ் ஓரத்தில் தைக்கணும், கேன்வாஸ் மேலே தைக்கக்கூடாது. இப்போது சிசரில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு கேன்வாஸை சுற்றி 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். காலிஞ்சி விட்டுட்டு ஃபுல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்குது, திரும்புறதுக்காக அந்த இடத்துல வந்து கட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இப்போ வந்து கேன்வாஸ் வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பிடுங்க. இதுதான் கேன்வாஸோட வெளிப்பக்கம். இந்த மாதிரி ஒரு ஊசியை வச்சு இந்த ஷார்ப் பாயிண்ட்டை நல்லா முட்டி வெளியே எடுத்து
இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலரை தச்சு திருப்பிட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா நான் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அயன் பண்ண உடனே சுற்றி வந்து 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த சைடில் வந்து 1/4 இன்ச்சில் ஃபுல்லாமே ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தையல் போட்டதுக்கு முன்னாடி ஷர்ட்டு கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் ஷர்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உள்பக்கமாக வந்து தச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் திருப்பி தைக்கணும். உள்பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கேன்வாஸோட நம்ம அயன் பண்ணியிருக்கோம்ல ஒரு கேன்வாஸில், இது வந்து உள்பக்கமாக வரணும். இந்த அயன் பண்ணது வந்து உள்பக்கமாக வரணும். இப்போது இப்படியே வச்சு தச்சிடலாம். கால் இன்ச்சில் தைங்க. 1/4 இன்ச் தான் நம்ம வந்து சீம் அளவு வச்சுருக்கோம். காலர் இந்த மாதிரி மடித்து சென்டரில் நாச்சு போட்டுக்கோங்க. முடியும் போதும் நாக் பீஸ் போட்டு நான் வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிட்டேன். இப்போது அப்படியே திருப்பி காலரை இந்த பக்கம் தச்சிடலாம். உள்ள 1/4 இன்ச் மடிச்சு வச்சு தச்சிடலாம். இந்த பிசுக்கெல்லாம் நல்லா உள்ள தள்ளி வச்சு தச்சிடலாம். காலிங் துணியை மடித்து இந்த மாதிரி மேலே வச்சு தச்சிடலாம். நூல் வந்து காலி ஆயிடுச்சு. நூல் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட் வந்து நூல் போட்டுட்டு மருந்து தைக்கிறேன். லாஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டு முடியும் போதும் நேரத்தை போட்டு நூலை கட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நம்மளோட காலர் வந்து முடிஞ்சிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா காலரோட ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் சைட். அதுதான் இப்போ நம்ம வந்து நீட்டாக அயன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஷர்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. கோட் காலர் ஷர்ட் வந்து முடிஞ்சிடுச்சு.
இப்போ நம்மளோட ஷர்ட் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் இந்த ஷர்ட்டுக்கு பேலஸ் ஆஃப் பேண்ட் ஆஃப் சர்க்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓவர்லாக்கும் பண்ணிவிட்டேன்.